அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாகவும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் வரை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு மிகப்பெரிய விடுதலையே ஜென்மத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் தொடங்கி 10வது தினம் கடந்த பிறகு உங்கள் ராசியிலிருந்து மாறப்போவதுதான். உங்களது ராசிக்குள் கடந்த மே மாதம் முதல் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கின்ற குரு பகவானும் 4ல் அமர்ந்துள்ள சூரிய பகவானும் மாபெரும் சிறப்பு ஒன்றை கொடுக்க போகிறார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட மேன்மைகளை உண்டாக்குகின்ற அமைப்போடு சுழல்கின்ற உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானும் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றார்கள். இதனால் எதிலும் பரிபூரண சுபிட்சமும் புதிய ஆதாயங்களும் மன திருப்தியும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார ஏற்றங்களை, திடீர் அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும். உறவுகளால், சகோதரர்களால், சொந்த பந்தங்களால் ஏதேனும் அனாவசியமான பிரச்சனைகள் நீடித்து வந்தால் நல்லபடியான தீர்வு ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் நபர்களால் ஏற்பட்டுள்ள தொந்தரவுகள் விலகும். மற்றபடி கடன், வம்பு, வழக்கு விவகாரங்களை 3வது வாரம் முடிவதற்குள் 5ல் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் உங்கள் ராசிக்குள் இணைந்திருக்கின்ற குரு செவ்வாய் முறியடிப்பார்கள். புதிதாக ஆரம்பிக்க நினைத்திருக்கின்ற தொழில் வியாபார முயற்சிகளை, லாப விஷயங்களை சனி பகவான் வெற்றியாக்குவார். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற தொகை இந்த ஆவணி மாதம் 2வது வாரத்தில் கைக்கு வரும். வாரிசுகளின் உயர்வு கருதி நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்கள் வெற்றியை தரும். உத்தியோகம், பதவி, பணி வகையில் உயர்வுக்கென அதிகாரிகளால் ஆக வேண்டிய சகாயங்கள்
காரியங்கள் கைகூடும். இந்த மாதம் சனி, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத விசேஷ அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் உண்டு. இளம் இருபாலருக்கும் இந்த மாதம் 20வது தினம் முடிவதற்குள் திருமணம் கைகூடும். பொன்பொருள் சேர்க்கையும், திடீர் ஆன்மீக பயணமும், சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சியும் ஏற்படும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பது அரிது. பகை கிரகங்களின் பார்வையால் சுகஸ்தானம் பலம் இழக்கின்றது. எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பணிச்சுமை அதிகரிக்கும். மன அழுத்தம் கூடும். உயர் அதிகாரிகள் கிடுபிடியாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக இந்த வேலையில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிநாதர் நீச்சம் பெறுவதால் இந்த காலத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகும். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு இனம் புரியாத கவலையை தரும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள இயலாது. உடன் பணிபுரிபவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து சேரும். எந்த ஒரு காரியத்தையும் பணம் கைக்கு வந்ததும் செய்யலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. காரியத்தை தொடங்கிவிட்டால் தேவையான தொகை கைக்கு வந்து சேரும். 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரலாம். வெளிநாடு செல்லும் முயற்சி அனுகூலமாகும். உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். ஆவணி 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். திருமணம், கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும். புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். விவசாயிகளுக்கு உங்கள் நிலத்திற்கு அருகாமையில் உள்ள நிலபுலன்களை வாங்குவதற்காக நீங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் தொடங்கி 2வது வாரம் முடிவதற்குள் பெரிய பட்ஜெட் சார்பாக நீங்கள் வைத்திருக்கும் இலக்கில் வெற்றி உண்டாகும். ரோகிணி நட்சத்திர அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் முதல் வாரம் முடிந்தவுடன் இரட்டை பதவி காத்துள்ளது. ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் கார்த்திகை, அஸ்வினி, அனுஷம், சுவாதி, மகம், பூசம், ரேவதி, திருவோணம், புனர்பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 19, 21, 22, 24, 26, 28 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 2, 3, 5, 8, 12, 14, 16. இந்த மாத செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.